பிரியங்கா அவர்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போட்டோ ஒன்று ஷேர் பண்ணி கீழே ஒரு சில கேப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேப்ஷன்ஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வாட்டி நான் ஆங்கரா இல்ல குக்கா வந்து குக் வித் கோமாளி சீசன் 5ல நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். உங்க எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் என்டர்டெயின் பண்ணுவேன். மக்களே உங்க எல்லாத்தையும் சாட்டர்டே சண்டே 9:30 PM விஜய் டிவில பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதை பார்த்த பாவனி அவர்கள் பிரியங்கா அவர்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் கமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பிரியங்கா உனக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது, நீ எப்படி குக் வித் கோமாளிக்குள்ள அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு ரிப்ளை பண்ண பிரியங்கா அவர்கள், நான் உங்ககிட்ட கொஞ்சமா குக்கிங் கத்துக்கிட்டேன், கண்டிப்பா உன் பேரை நான் காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி பிரியங்கா அவர்களும் பதிலுக்கு அதுக்கு ஒரு ரிப்ளையும் கொடுத்திருக்காங்க. சோ இதை பார்க்கும்போது பாவனி அண்ட் பிரியங்கா அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது தெரியுது. பிரியங்கா அவர்கள் அவங்க குக் ஆகிறதுக்கு எவ்வளவு மெனக்கெடுறாங்க அப்படின்ற விஷயமும் இந்த இடத்துல தெளிவா தெரியுது. மக்கள் நிறைய பேர் வந்துட்டு பிரியங்கா அவர்களை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ பிரியங்கா அவர்களை ஆங்கரா மட்டும் இல்லாம இப்போ குக்காவும் பார்க்க போறோம். சோ இதுக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. கல்யாணம் பண்ணிட்டு தனியா இருந்தா தான் சிங்கிள் சொல்லலாம். கல்யாணம் பண்ணாமலே அவங்க சிங்காரு 2K girls எல்லாம் கொண்டாட்டமா இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்டிமேட் கோலே வந்து 96 வந்து தவறான கோல். எது தான் வாழ்க்கைக்கு கனவு நினைச்சாரோ லட்சியம் நினைச்சாரோ அதுவே ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அவர் கூட நடிச்சதே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா. அவங்க பேசுற விதம் ட்ரீட் பண்ணி ஏன் எல்லாருமே சொல்றாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உண்மை. நான் அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுவேன். சின்னத்திரிக்கு வந்து ரைட்டரா இருந்து அந்த கருத்து சொல்லுவேன். கருவில் இருக்கிற பொழுதே என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுட்டு பெண் அப்படின்னா அதை வந்து போட்டோ போஸ்ட் பண்ணுறது. நான் வர்றதுக்கு முன்னாலும் தம்பிறாங்க அவருக்கு எத்தனை குழந்தை அவருக்கு பிரிவிய சட்டம் அதை கூட இருந்து வேலை செய்ய வராங்க. அவங்களுக்காக நம்ம தான் ஹீரோ. ஒரு வீரப்படத்தில் முத பூனே இல்லைன்னா சூட்டு போகிறோம் சுசாரா முதல் நடிக்க பண்ணேன். என்னன்னா அவர் கூட நம்ம எழுதாரா இருந்தால் சீரியராக தான் தம்பி இந்த இடைவெளி நல்ல கேரக்டர் அதுக்கப்புறம் புதிய எப்படி சொல்லிட்டாரு.